ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காவேரியோட தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாகவே நடக்குது. பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே சாரதா ஃபேமிலி, கங்கா எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா காவேரி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளக்க ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு, இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல், உனக்கு இப்போ திருப்தியாக அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, நீ ஹாப்பி தானே அப்படின்னு கேட்கும்போது, நான் நினைக்கவே இல்லைங்க கங்காக்கா வரும்னு. தெரியுமா, எனக்கு எவ்வளோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, ஆனால் அவங்க குடும்பமே இவ்வளவு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்க, எனக்கு பார்க்கும்போதே வந்து பொறாமையாக இருக்குது. அதுலேயும் உங்கள் சிஸ்டர்ஸ் இருக்கீங்களே 4 பேரும் ரொம்பவே இதாக இருப்பீங்க போலயே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து முன்னாடிலாம் எங்கள் குடும்பத்தை பார்த்துருக்கணும், எப்படி இருப்போம் தெரியுமா, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னை அப்படியே எங்கள் அக்கா வந்து ஒதுக்கிட்டா. ஆனால் அவளுக்கு எனக்கு தெரியும், அவளுக்கு என் மேலே நிறைய பாசம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, நானுமே பார்த்தேன், 2 அவங்களுமே அழுதுட்டாங்க, நீயும் அழுதுட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, இந்த பசுபதி வந்துட்டு என்னை பண்ண டார்ச்சரா. பசுபதியும் அவள் பொண்ணும் சும்மா சும்மா ஏதாவது சொல்லிவிட்டு உங்கள் சித்தப்பா வேறு சேர்ந்துட்டு இது கூடவே ஆடுறாரு, ஏன் தான் உங்கள் சித்தப்பாக்கு என்னை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்ன காலத்தோடையே அங்கே இருக்க போகிறேன், என்ன 8 மாதம் தானே, அவர் சரியானா என்ன சரியாகலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட முகத்தை பார்க்குறாங்க. உடனே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தானே, சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன கேளு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னீங்கல்ல நீ வந்து எல்லா நகையுமே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, ஆமாம், உனக்கு பிடிச்சிருந்தா நீ எல்லா நகையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாங்க, அம்மா என் அக்கா எல்லாருமே வந்து நகை சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை தான் சொன்னேன், நீ போகும்போது எடுத்துகிட்டு போ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எந்த நகையுமே பிடிக்கல, நான் ஒன்று கேட்கவா, நான் போயிட்டேன்னா இந்த செயினை வந்து இந்த தாலி செயின் இருக்குல்ல, இதை மட்டும் நான் வச்சுக்கிறவாங்கன்னு கேட்குறாங்க. வச்சுக்கிறவான்னா கழட்டி கையில் வச்சுக்கிற போறியா அப்படின்னு கேட்குறாரு விஜய். இல்லை இல்லை, நான் கழுத்துலேயே போட்டுக்கிறலான் இருக்கேன், எனக்கு அழகாக இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கிட்ட போய் நின்றுட்டு பார்க்குறாங்க தாலி செயினே குறுக்குறுன்னு. ஆனால் இது எனக்கு ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குல்ல, ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த செயினை மட்டும் நான் போட்டுக்கிறவா எப்போதுமே, இது கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜயோட முகம் எங்கேயோ போயிடுது. என்ன நீ பேசுகிற, இது எப்படி நீ போட்டுக்கிற முடியும், நம்மளோட அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது, நம்மளுக்குள்ள உறவே இந்த தாலி தானே, இது நீ போட்டுக்கிட்டா நீ வந்து அக்ரிமெண்ட்டே இது பண்ணுற மாதிரி தானே, அக்ரிமெண்ட்டெல்லாம் அங்கிட்ட தூர போடுங்கங்க ப்ளீஸுங்க, இந்த செயினை மட்டும் நான் போட்டுக்கிறேங்க, இதை மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்கு இதை போட்டுக்கணும்னு நினைக்கிற, எல்லோரும் உன்னை கல்யாணம் ஆனவங்கன்னு நினப்பாங்கல்ல, நீ அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீ ஒரு வாழ்க்கையை எப்படி காவேரி தேடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேங்க, எனக்கு இந்த செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் விஜய், நான் இதை லாஸ்ட் வரை இதை நான் போட்டுக்கிடுவேன், அதுக்கான உரிமையை மட்டும் எனக்கு கொடுங்க, உங்களோட வாழை தான் நான் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் அவங்களோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கலாம், ஆனால் வந்து உங்களோட நினப்போட நான் அந்த தாலி செயினோட நான் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு நான் தூரமாக அவங்கள நின்று பார்த்துட்ருப்பேன் விஜய், எனக்கு இதை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னோடய இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தோணுது காவேரி, ஆனால் நான் நிவினுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, உன்னை வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் நான் அனுப்பிடுறேன், நீ எப்படி வந்தியோ அந்த மாதிரி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் நீ இந்த எனக்கு சொந்தமான இந்த செயினை நீ போட்டு போகிறதுனால அது வந்து தப்பாயிராதா காவேரி, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்படியே குறுன்னு பார்க்குறாரு. ஹலோ பாஸ், என்ன பாஸ், எனக்கு இந்த செயின் பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்கிறேன்னு தானே சொல்கிறேன், ஏன் அப்படி அதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு, கூடாது, அதெல்லாம் நீ போகும்போது நீ தந்துட்டு போயிடணும்னு சொல்லும்போது முறைச்சிட்டு பெட்டில் உட்காந்துடுறாங்க. அதோட விஜய் பார்க்குறாரு, சரி உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீ போட்டுக்க, சரியா, நான் ஒன்றுமே சொல்லலை, வா இப்போ சாப்பிட போகலாம், போதுமா, இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க, எனக்கு சாப்பிட்லாம் வேணாம், நான் கேட்டோன்னே நீங்கள் எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடி காவேரி கோவம் வந்துருச்சா, இப்போ நீ வர்றியா, நான் அப்போ தாத்தாட்ட போய் சொல்லவா அப்படின்னு, அந்த தாத்தாட்டையா நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் பின்னாடியே போயிடுறாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டே நடந்து போகிறாங்க.
அப்போ தான் தாத்தா பார்த்துட்டு விஜய் உனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா, உனக்கு இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவமாக நல்ல சம்பவமாக நடக்குது, இன்னும் ஒன்றை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிடணும், எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ நீ அடுத்த வருஷம் பெற்று கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, பேரனோ பேத்தியோ தானே பெற்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு உதட்டோரமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. யாரெல்லாம் இன்றைக்கி எபிசோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ, காவேரி இப்படி விஜய் கூடயே இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீக்கானு ஹார்ட் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.